ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. சாதாரணமாகவே செவ்வாய் பகவான் ஒரு 40-45 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அவரும் கிட்டத்தட்ட அப்படியே சூரியனோடே இணைந்து வருவார், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போவார், அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகனே செவ்வாய் தான். ஆனால் நிறைய பேர் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டோம். செவ்வாயோ வெறும்பாயோன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பூமி நமக்கு வீடு கிடைக்கணுங்கிற பாக்கியம் செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த பூமி யோகம் உண்டாகும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23/2/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். கொஞ்ச காலம் இந்த செவ்வாய் பகவான் சூரியன், ராகு அதோட சேர்ந்து குருவோட பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 23/2/2026 முதல் 2/3/2026 வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 3/3/2026 முதல் 18/3/2026 வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதே மாதிரி அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா 19/3/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சூரிய பகவானோட இணைந்தா கூட குருவின் பார்வை வாங்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அற்புதமான ஒரு காலம். இந்த பதிவினை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷபராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. உங்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி, விரையாதிபதி. உங்களுக்கு சாதாரணமாகவே ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், அதே சமயம் குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வகையில் இந்த ரிஷபராசினியர்களுக்கு கலத்திராதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். தந்தையாரின் மூலமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள், தந்தை மொழி மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய ஒரு சில நன்மைகள், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று தடங்களாகிறதே அப்படின்னு. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதுதான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் அப்படி சிக்கல். இந்த இடியாப்ப சிக்கல்பாங்க. இடியாப்பத்தை பிரிக்கவே முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கும், இல்லைன்னா கட்டாயிடும். அந்த மாதிரி இருக்கும் இடியாப்ப சிக்கல்பாங்க. அந்த வகையில் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு ராகுவுடன் இணைகிறார். திக்பலம். ஆனால் ராகுவோட இணைகிறார். இதில் ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழருது. அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஆனாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு வேலை எடுத்தீங்க அப்படின்னா
அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு கொண்டு வரணும். ஏன்னா சில சமயம் கொஞ்சம் அப்படி வாய் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும். அடுத்தபடியாக தொழில் அதிபர்கள், அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா எல்லாருமே தொழில் அதிபர்கள் தான். இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா சக வியாபாரிகள் அவங்கக்கிட்டெல்லாம் சண்டை போட்டுக்கப்படாது. ஏன்னா போட்டியாளர்கள் இருக்கத்தான் இருப்பாங்க. ஒரு இதுன்னு வந்துட்டாலே, தொழில்னு வந்துட்டாலே போட்டியாளர்கள் இருப்பாங்க. காம்படிட்டர் இல்லாமல் இருக்கவே இருக்காது எங்கேயுமே. இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் வேர்ல்டு தான். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஏமாற்றணும், எப்படி பிழைக்கணும், அவ்வளோதான். அந்த வகையில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமாக சக வியாபாரிகளையும் அனுசரிச்சுக்கணும், உங்கள் தொழிலையும் விருத்தி அடைய வைக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், சண்டை சச்சரவு, ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று, அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து கண்டுக்காமல் சில பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அதெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன்னா பூமிக்காரகன் 10ஆம் இடத்துக்கு திக்பலம் அடைகிறார், ராகுடு நினைக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு வீடு கிடைக்கும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே கிடைக்கும். அதுமாரி சில நேரங்களில் ஏதோ மனசில் டென்ஷன் இருந்தால் கூட சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கும். இந்த விஷயத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா நீங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் எப்போவுமே ரெசிப்ரோகேட் தான். நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதான் திரும்பி வரும். அந்த வகையில் கணவன் மனை ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அது ஆன்மீக விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா எதனா நிலம் வாங்கணும், அந்த இடத்துல போய் நிலம் வாங்கி போட்டால் ரொம்ப நல்லது, அந்த மாதிரிலாம் ஒரு தாட்டு உங்களுக்கு வரும். அதுமாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். வேறு வேலைக்கு போகலாம் பாருங்க. அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும், சரியா? ஏன்னா சில நேரங்களில் சில அந்த வேலை பலு காரணமாக நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்க மாட்டோம். எப்போவுமே அதான், ஒரு வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையிலேயே நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர மற்ற இதில் போகாது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோகம் உங்களோட நண்பரின் மூலமாக கிடைக்கும். உங்கள் நண்பரின் மூலமாக ஒரு யோகமான ஒரு காரியம் நடக்கும். அதுமாதிரி இந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சில திட்டங்களை தீட்டி வெற்றியடையணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் தகுந்த ஆலோசனை வேணும். ஏன்னா சில சமயம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது. கவனமாக, ஏன்னா தொழில் அப்படின்னாலே கவனமாக கால் எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியும் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா தொழில் உத்தியோகமாகட்டும், அந்த உயர்வு வரணும், லாபம் வரணும் அப்படின்னே நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம், அந்த வேலையே செஞ்சுட்டு இருப்போம். அப்போ உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க முடியாது, கவனிச்சுக்கணும். சீருடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காவல், இராணுவம், மருத்துவம், தீயணைப்புத்துறை, துப்புரவுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குற அன்பர்களுக்கு எதிர்பார்க்கிற இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சூப்பராக கிடைக்கும், ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோட சேர்றார், ஒரு மாற்றத்தை கொடுப்பார், இனிமையான மாற்றத்தை கொடுப்பார். அதுவும் குருவோட பார்வையும் வாங்குறார். சூப்பராக அப்படியே இடமாற்றத்தை ரொம்ப அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சால் ரொம்ப விசேஷம். அந்த வகையில் தினம்தோறும் கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க. தினம்தோறும் கந்த சஷ்டி கவச்சம் ரொம்ப அற்புதம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில காரியங்கள் அற்புதமாக கிடைக்கும். அதேமாரி யார் மூலமாலாம் சில வேலைகள் நடக்கணும், அதெல்லாம் நடக்கும். அந்த வகையில் கந்தசஷ்டி கவச்சம் தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். விரதம் இருக்க முடியாதவா அருகில் உள்ள ஆலயம் சென்று ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் ராகுவுடன் இணைந்து ஜீவனஸ்தானத்தில்
குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.